இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹெலிகாப்டர்லேருந்து ரோபோட் வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இது மட்டும் கிடையாது, இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை டிசைனாகவுமே அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் யார், இப்படி என்னெல்லாம் கண்டுபிடிச்சார் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோனார்டோ டா வின்சி, இவரை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரா இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங்லாம் வரைஞ்சாருன்னு சொன்னிருப்போம்ல, அவர் தான் இந்த டா வின்சி. ஸோ அந்த காலத்தில் லைட்டு கூட இல்லாத டைமில் மனுஷங்க எப்படி சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரை பற்றி யோசித்த ஒரு மனுஷன் அப்படின்னா அது இவர் தான். இவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை அப்போவே கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தில் ஒரு 5 விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பேராஷூட். அதாவது 1800 இந்த ரேஞ்சில் தான் பேராஷூட் எல்லாமே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேராஷூட் அப்படின்னாலே அது கொஞ்சம் சர்க்கிளாகவும் இல்லைனா விங்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் பேராஷூட் இருக்கா தான் நமக்கு தெரியும். பட் இவர் கண்டுபிடிச்ச பேராஷூட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. கீழே வுட் ஃப்ரேம் வச்சுருக்கும், மேலே சில்க் காலில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்த ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது கீழே வுட் ஃப்ரேம் இருக்குது, அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, பிகாஸ் வெயிட் அதிகமாக இருக்குது, இது பறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் இதை டிசைனாக தான் ரெடி பண்ணியிருந்தார். அந்த காலத்தில் இதை ஹைட்டாக எடுத்துகிட்டு போய் பறக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இல்லைன்றதுனால ஒரு டிசைன் ப்ரோட்டோடைப்பாக வச்சுருந்தார். இப்போ ஆட்ரியன் நிக்கோலஸ் அப்படின்ற ஒருத்தர் இவர் டிசைன் பண்ண சேம் டிசைனில் ஒரு பேராஷூட் ரெடி பண்ணுறாரு. சில கட்டைகள்லாம் வச்சு சேமஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணி அவர் உயிரை பண்ணி வச்சு பறக்கவும் செய்கிறார். பறந்து எக்ஸாக்டாக கரெக்டாக லேண்ட் ஆகுறாரு. அவர் லேண்ட் ஆகினதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் நிறைய பேராஷூட்டில் பறந்துருக்கேன், பட் நான் பறந்ததுலேயே ஸ்டடி அண்ட் ஸ்மூத்தாக இருந்த ஒரே பேராஷூட் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்தது செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஸ்விம் சூட் யூஸ் பண்ணுவோம், டைவிங் சூட் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருப்போம். பட் அந்த காலத்துலேயே டைவிங் சூட்டை கண்டுபிடிச்சது தான் டா வின்சி. அந்த காலத்தில் லெதர் ஜாக்கெட்லாம் வச்சு ஹெல்மெட்டில் கிளாஸ் எல்லாமே வச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ நம்ம ஆக்சிஜனுக்காக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த காலத்துலேயே ஸ்டீல் ரிங் யூஸ் பண்ணி அதெல்லாமே பண்ணியிருந்தார். எதுக்கு ஸ்டீல் ரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே அதிகமாக போக போக ப்ரெஷர் அதிகமாகிறதுனால நம்ம காது எல்லாமே அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்டீல் ரிங்லாமே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஸ்டீல் ரிங்லாம் ஓகே, இது ஆக்சிஜன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு மேலே ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை மிதந்துட்டு இருக்கும். இந்த ஸ்டீல் ரிங் அந்த பெல்லை கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது மூலயமா ஆக்சிஜன் வரும்ன்றது தான் இவருடைய கான்செப்ட். எப்போ அதே தான் நம்ம இதே ப்ரோட்டோடைப் தான் வச்சு இப்போ நம்ம சேமஸ் அந்த பைப்லாம் வச்சு பின்னாடி ஆக்சிஜன் டேங்க்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையுமே ஜாக்கி கோசன்ஸ் அப்படின்றவர் சேம் டிசைனில் லெதர் ஜாக்கெட் வச்சு அந்த ஸ்டீல் ரிங் வச்சு மேலே பெல் மேதுக்கு வச்சு இவருமே ட்ரை பண்ணி ஒரிஜினலாக ட்ரை பண்ணியிருக்காரு. இதுவுமே இப்போவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் கன்ஸ். இப்போ எல்லாருமே கன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது அவன்ஸ் இருந்த காலத்துலலாம் கத்தியிலேருந்து கன்னுக்கு எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலேயே இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மிஷின் கன், அதாவது 43 பேரல்ஸ் ஹேமர் கன் சொல்லுவாங்க. 3 ரோ இருக்கும். அதில் ஃபஸ்ட் ரோ சுட்டுட்டு இருக்கும். சுட்டுட்டு அது ஹீட் ஆகும்போது செகண்ட் ரோ அதுக்கு கூல் டவுன், செகண்ட் ரோவில் கூல் டவுன் ஆகும். கூல் டவுன் ஆகும்போது தேர்ட் ரோ லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோ சுட்டுட்டு இருக்கும்போது செகண்ட் ரோ ப்ரிப்பேர் ஆகும், செகண்ட் ரோ சுடும்போது தேர்ட் ரோ ப்ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனலாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இந்த கன்னை ஒரு 500 கன் வச்சுருந்தோம் அப்படின்னா அட் எ டைமில் கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த கன் சுட்டு சாகடிக்கும். ஸோ இதை அவர் என்ன ப்ரோட்டோடைப்பாக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தா, இது ரியல் ரெடி பண்ணல. இப்போ இருக்க நம்ம யூஸ் பண்ணுற மேஜர் மிஷின் கன்னோட ஒரிஜினல் ப்ரோட்டோடைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இவர் ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த டிசைன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன், ரோபோட். நம்ம எல்லாருமே இப்போ ரோபோட் யூஸ் பண்ணுறோம். ஆனாலுமே ஒரு ஒரிஜினல் ஹியூமனாய்ட் ரோபோட்டை இப்போ வரைக்கும் யாரால் க்ரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுவும் இப்போ நிறைய சிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ரோபோட் பண்ணியிருப்போம். பட் அவர் க்ரியேட் பண்ண இந்த ரோபோட் எப்படி இருக்குன்னா நடக்கும், உட்காரும், அப்புறம் தலையெல்லாமே ரொட்டேட் பண்ணும், கைகள் அசைச்சு டாட்டா காட்டும், இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் 1953 தான் அவருடைய டிசைன் பேப்பரில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 5 இயர்ஸ் இது அவர் பேப்பரை தான் அவர் எல்லாமே பண்ணுறாரு, கொடுக்குறாரு, ரியல் கொடுக்கல. 5 இயர்ஸ் இதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, மார்க் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது பேசிக் நெட்டு போல்டு இதெல்லாம் வச்சு மட்டுமே இந்த ரோபோட்டை அவர் டிசைன் பண்ணுறாரு, டா வின்சியோடைய பேப்பர் ஒர்க்கை வச்சு. ஸோ இவர் டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணுறதுல எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நட்டு போல்டு மட்டுமே டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணி அது ஒர்க்கும் ஆகுது. அதாவது உட்காருது, நடக்குது, தட்டை காட்டுது, இதெல்லாமே அதுவும் பண்ண தான் செய்யுது. கடைசி ஒன், ஹெலிகாப்டர்.
நம்ம எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர் இப்போ பார்த்துட்ருப்போம். ஹெலிகாப்டரில் வந்து நம்ம நினச்சிட்டு வந்து 1940 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். பட் இதெல்லாமே 1493 இவரோட டிசைனை பார்க்குற வரைக்கும் தான் வந்து 1940 ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. எதனால்னா 1493 இவரு டிசைன் பண்ணியிருந்தார். அந்த டிசைனில் வந்து எப்படின்னா வந்து ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். கடலில் போட்லாம் போவோம். அதில் நடுவில் வந்து 4 பேர் ஒரு கட்டைகள் மாதிரி இருக்கும், 4 பேர் அதை சுற்றுவாங்க. சுற்ற போட் வந்து துடுப்பு போய் அந்த போட் மூவ் ஆகிட்டு இருக்கும். சேம் கான்செப்ட் தான் வந்து இவர் ஹெலிகாப்டரில் யூஸ் பண்ணியிருந்தார். போவாங்க, அந்த நடுவில் வந்து ஒரு வுட் இருக்கும், அதை வச்சு 4 பேர் சுற்றுவாங்க. சுத்தத்தில் மேலே வந்து ஒரு சில்கில் வந்து ஒரு விசிறி மாதிரி இருக்கும். அது சுத்த காற்று கீழே போயிட்டு மேலே ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக் டிசைனை வந்து அவர் வச்சுருந்தார். இதை பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 4 பேர் சுற்றுறாங்க, 4 பேர் என்ன தான் வேகமாக சுற்றணும், அது கீழே இருக்க கட்டை அதெல்லாம் வச்சு மேலே பறக்காது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை யாரும் இன்னும் ஒரிஜினல் ட்ரை பண்ணல. ஸோ மேபி இதை ட்ரை பண்ணாங்க, நான் அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதனால் டாவன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்போது அந்த காலத்தில் மனுஷன் வந்து எப்படி சாப்பிடலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் இவர் ஃப்யூச்சரை பற்றி யோசித்து இப்போ இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே அவர் அப்போவே டிசைன் பண்ணியிருக்காருன்றது ரொம்பவே என்னை வியப்பெடு வச்சது. அது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.